ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ சம்மருக்கு எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ் நெட்டு இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே வந்தேன். பார்த்தா எங்கே போனாலும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவங்க கடை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்படியும் வச்சுருக்கீங்களா ஷாப்ஸ், இந்த இதெல்லாமா சேல் பண்ணுறீங்க இன்னும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து அதெல்லாமே எப்போயோ பேன் பண்ணிட்டாங்க. 90s எப்படி சொல்கிறது, எண்ட் ஆஃப் 90ஸ்லேயே. பட் ஆனால் 2026 ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு பொருள்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்களே வீடியோவில் பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பின்னாடி வந்து ஒரு ஸ்டாச்சு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாச்சுவில் இருக்க ஒரு கையில் என்ன வச்சுருக்காரு, ஸ்வாட் வச்சுருக்காரா. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாமே ஹண்ட் பண்ணி தானே வாழ்ந்தாங்க. ஹண்ட்டுன்னு சொல்லி க்ளூவும் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி வீடியோன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தா ஏரி பால்கான்னு சொல்லிட்டு என்னன்னா, இப்போ இந்த சம்மரில் வந்து வெளியே போவாங்கள்ல அவுட்டிங்கு, அப்புறம் வந்து கேம்பிங் அதெல்லாம் போவாங்கள்ல, அவங்களுக்கான ஷாப்பு. ஸோ இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். மார்னிங் 9 to ஈவினிங் 6 வரைக்கும், மண்டே டு சண்டே. உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள், மிரண்டுருவீங்க. எப்படியெல்லாம் ஒரு ஷாப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரிஜினல் பாருங்க, எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இது ஃபாக்ஸா இல்லை ஹஸ்கியானே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சேஃப்லாம் இருக்குது பாருங்கள். இது எதுக்கான சேஃப் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். இது பேரே பாருங்கள், சேஃப்னே போட்டிருக்கு. ஸோ இது எதுக்கான சேஃப் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி ஸ்வாட் வைக்கிறதுக்கு. பார்த்திங்களா எவ்வளோன்ட்டு, 45,000 38,000 அசால்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கள் அப்பா இது மாதிரி பஞ்சாப்லேருந்து வரும்போது ஒன்று வாங்கிட்டு வந்தார். பட் ஆனால் அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணாமல் ரெஸ்ட் ஏரியா வச்சுட்டோம். இந்த சைஸில் இருக்கும். அது நல்லாவே இருக்கும், செமையாக. பஞ்சாபில் இருக்கவங்களாம் வச்சுருப்பாங்க மோஸ்ட்டாக. எப்படி வளர்ந்துருக்காங்க பார்த்திங்களா ரஷ்யன்ஸ் அந்த காலத்தில். மேலே இருக்க பாருங்கள், டக்கு எல்லாமே ஒரிஜினலுங்க. இதெல்லாம் வந்து அவங்க சேலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மூஸோட தலை இருக்குது. இதுதான் வந்து எப்படின்னா, இந்த ரிவர் சைடு ஃபிஷ்ஷிங் போகிறப்போ அங்கே வந்து கொசு அதிகமாக இருக்கும்ட்டு இதை தலையில் போட்டுப்பாங்க, கொசு கடிக்காமல் இருக்க. என்னென்னவோ பேர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த சேஃபை வந்து நம்ம இதுக்கு கூட பயன்படுத்தலாம். பார்த்தீங்களா கன்னு. ஸோ ரஷ்யாவில் எப்படியெல்லாம் வருது ஷாப்ஸ் வைக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், விலங்குலாம் இருக்குது. விலங்கு எதுக்குன்னா, அனிமல்ஸ் கால் மாட்டுறதுக்கு. இப்போ ட்ரெக்கிங் போகிறப்போ அங்கே வச்சோம் அப்படின்னா அதில் வந்து கால் மாட்டிக்கும்ல. ஸோ அந்த இதுக்கு இந்த நம்ம அன்னை ஒரு ஆலயம்னு படம் பார்த்துருப்போம்ல, யானைக்கு வச்ச இதில் வந்து தலைவர் மாட்டிப்பார். இந்த துப்பாக்கிலாம் பாருங்கள், என்னன்னே தெரியல, எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. கிரனைட்லாம் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஒரு ஜஸ்ட் இது இருக்குது. AK-74 இருக்குது பாருங்கள். சீமான் சொன்னது தான் ஞாபகம் வருது. AK-74 நம்மள்ட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி 50,000 ஆமாம். இது வந்து அஃப்தோமாத் பாப்பா ஷான் போட்டிருக்கு, 49,800. வாங்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஷாப் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஒரு செட்டு. எப்படின்னா அதில் வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. பக்கத்தில் இருக்கலாம் கிளாஸஸ்ஸு, கீழே பாருங்கள் சேஃப்டிக்கு கத்தி எல்லாமே இருக்குது. இதில் பாருங்கள் பிளேட்ஸ் கூட வச்சுருக்கு. தெர்மல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் மீட் சாப்பர். ஸோ இந்த ஷாப்புக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் வச்சா கூட ஓகே தாங்க. ஏன்னா அவ்வளோ பொருட்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஜெட்டெல்லாம் இருக்குது 39,000க்கு. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, இதை தான் நம்மளால் நம்பவே முடியலை. கரடியோட ஒரிஜினல் ட்ரெஸ்ஸு
95,000 ஆமாம். நார்னியாவில் அந்த அவங்க போட்டிருக்கிற மாதிரி இருக்குது. புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வெளியே அவுட்டிங் போகிறப்ப என்னென்ன எப்படி யூஸ் பண்ணும், ஹண்டிங் எப்படி, அதுக்கான புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்படி தான் இவங்களோட ப்ரீவியஸ் லைஃப் இருந்திருக்கும் போல். நம்ம தான் இதெல்லாம் கற்றுக்காமல் அப்படியே வந்துட்டோம். சி கைஸ், நார்னியாவில் வர மாதிரி போபார் இருக்குது பாருங்க. போட் ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் அந்த கன்ஸுக்கான புல்லட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். 500, 400 ஃப்ளாஸ்க்கு, ஃபிஷ்ஷிங் அக்வாரியம், ஃபிஷ்ஷிங் இது ஆங்க்லரு. இப்போ வந்து ஏதோ இதுக்கா கூலிங் கிளாஸு. அப்புறம் வந்து அந்த இதுதான் வந்து ஃபிஷ்ஷிங் ஆங்க்லரு. அந்த ஆங்க்லரில் இந்த குண்டு தான் போடுவாங்க. ஏன்னா இதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக டெப்த்து போகணுங்கிறது இருக்கும். ஸோ ஒன்று பாருங்கள், 30 ரூபல். அதில் கிராம் கணக்கெலாம் போட்டிருக்குங்க. இது வந்து ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு. இதை பார்த்தா ஃபிஷ் வந்து சாப்பிட்டா ஃபிஷ்ஷு மாட்டிக்குமா, ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ஹூக்ஸு. இங்கே ஓல்கா ரிவரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி இறக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஹூக்குனால தான் இறக்குறாங்க. இவங்க வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறன்ட்டு போயிட்டு அந்த மீன் மாட்டாமல் மீன் என்ன பண்ணும், இதை கட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இது போய் கீழே புதஞ்சிருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா குளிக்கிறவங்க போய் மாட்டிக்கிறாங்க காலில். ஸோ அப்படி கூட நிறையா டெத்ஸ் நடந்திருக்கு இங்கே ஓல்கா ரிவரில். இதெல்லாம் வந்து குட்டி மீன். ஆங்க்லரே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5,000, 6,000 போட்டிருக்காங்க. ஒரு குட்டி அக்வாரியம் இருக்குது. ஃபிஷ்ஷுக்கான அந்த ரோப்பு, நீடில்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. மொத்தமாக ஒரு கம்ப்ளீட்டாக செட் ஆகணும் அப்படின்னா ஒரு 3,000 வேணுங்க. அப்புறம் இது அந்த மணி, ஃபிஷ் மாட்டுச்சுன்னா டிங் டிங் டிங்னு அடிக்கும். அப்புறமா அதை தூக்கிடுவாங்க. ஒரு நாள் ஃபிஷ்ஷிங் போகிறப்ப காமிக்கிறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த ஷாப் எப்படி இருந்துச்சுங்கிறத வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்கஹால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா பாட்டில்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், சில்வர் பவுல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. லாங் டேர்மாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தேவைப்படும்ல. அப்புறம் இதெல்லாம் வந்து செராமிக்ஸில் வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு ஊரை வந்து ரெசம்பிள் பண்ணுற மாதிரி பாருங்கள். டான்னா வந்து ரோஸ்தோ டான்னு. அப்புறம் இது ஒழுகுகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஊரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ பூட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ ரிவர் சைடு நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க தண்ணியில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பூட்ஸு. இது ஏதோ ஒரு மான் போல். அப்புறம் இதெல்லாம் வந்து ஷாம்பூர்னால் வந்து ஷஷ்லிக் போடுறது. இந்த சிக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு மேரினேட் பண்ணி போடுவாங்க தெரியுமா, கிரில் சிக்கன் அந்த மாதிரி. மேலே ஒரு மானோட கொம்பு இருக்குது பாருங்கள், அது கூட விற்கிறாங்க. கொம்புக்கு பேர் வந்து ரோஹோச். இது வந்து ட்ரெஸ்ஸு, கேம்பிங் ட்ரெஸ் 6,000. இரும்பு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. கத்தி பார்த்திங்களா, நான் அன்றைக்கி ஒரு மாலில் காமிச்சேன், அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க பாருங்கள். 6,000, 9,000. இதுதான் நான் சொன்ன அந்த கிரில் செட்டப்பு. இதில் வந்து கீழே சார்கோல் வச்சுட்டு மேலே வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வைப்பாங்க. ஐஸ் லோட் பண்ணுறதுல இருக்கிறோம். ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் டென்ட் வச்சுருக்காங்க. ஃபுட்டில் கிரிப்புக்கு பார்த்தீங்களா, இந்த வின்டர் டைமில் வந்து கீழே சறுக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்காங்க ஃபுட் கிரிப்ஸு.
சாக்ஸு இங்கே பாருங்க, ஹார்ஸ் ஸ்கின்னில் செஞ்ச சாக்ஸ். ஆமாம், ஸோ இங்கே வந்து கன்ஸ் இருக்குது. கன்ஸு புல்லட் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள், அவங்களாலே வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியல போல். இதெல்லாம் எப்போனா 1895 காலிபர், அது பேர் 1620 காலிபர், 16 காலிபர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது பாருங்கள், பேரலாக கைஸ்ரால் 1873. ஆமாம், ஏதோ எனக்கு வந்து நம்ம வீட்டில் இந்த பங்களாக்குள்ளெல்லாம் போனால் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போர்டை மெஜஸ்டிக்காக இருக்குது. ஈகிள், அவுள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே நேச்சுரலாக உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. அப்புறம் பைனாகுலர்ஸ், மோஸ்ட்டாக தேவைப்படுறது பைனாகுலர். இங்கே ஒரு போர் இருக்குது. போர் அந்த கன்னில் வைக்கிறதுக்கான எய்ம் பண்ணுறதுக்கான மேக்னெட்டிவ், டெலஸ்கோப் மேக்னெட்டிவ். சின்ன கன்று பாருங்கள், MP654K 30,000. அப்புறம் MP53M 12,000. அப்புறம் அதுக்குள்ளே வைக்கிற ஸ்ப்ரிங்ஸு நல்லா கலெக்ட் பண்ணியிருப்பார் போல் இவர் ஓனர். இவர் தான் இதோட டேரக்டர். ஸோ இங்கே நிறைய ஃபோட்டோஸ் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், ஹண்ட் பண்ணதோட ஃபோட்டோஸ். யாரோ இந்தியன் மார்க்கர் டர்பன் கட்டியிருக்காரு பாருங்கள். இந்த ஒரு போரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோட நகம் இருக்குது. எத்தனை இதை கொண்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த பறவை தான் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கும் போல் வேட்டையாடுறதுக்கு. அதான் இந்த பறவையோட எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. குட்டி நதி இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து இப்போ கிடச்சிருக்கும் போல் எங்கேயோ. அதை யாரோ எடுத்து வந்து இவங்கள்ட்ட சேல் பண்ணியிருக்காங்க. அதையும் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வாக்கி டாக்கிலாம் இருக்குது. வாக்கி டாக்கி, ஓகே மக்களே. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே போர் அடிக்க வரும்ல. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க இப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கும் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லி இதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஹண்ட் பண்ண முடியாது நம்மளால். இவங்களாம் வந்து அந்த காலத்தில் பண்ணதுனால அதை வச்சு இப்போது வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.